ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா கார்னர். நம்ம சண்டே வாழ்க்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சண்டே வந்து என்னோடய பர்த்டேவாக இருந்துச்சு. ஸோ சாரி ஃபார் த லேட் அப்டேட். என்னோடய பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். எங்களோடய வீட்டில் வந்து ஒரு புது விருந்தாளிலாம் வந்தாங்க. பார்க்கும்போது எங்களுக்கு பயந்துடாதீங்க. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற முக்கியமான செடி இல்லை, இதுவும் ஒரு செடி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வாழ்க்கை எப்படின்னு பார்க்கலாம். சண்டே வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து சம்பலும் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சாட்டர்டேயே நான் வந்து வாங்கிட்டு போயிட்டேன். என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கும் காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோயில் வந்து திருவிழா அந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல்லையுமே இப்போ காலிஃப்ளவருங்கிற பேரில் நமக்கு வந்து முட்டைக்கோசு தான் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நாங்கள் இதை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேக் வந்து வாங்கிட்டு வந்து கேக் கட் பண்ணி என்னோடய பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ என்னோடய பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணது இது வந்து ஒரு ஐ திங்க் 3வது இல்லை 4வது டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே என்னோடய பில்லர் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறது என்னோடய ஒய்ஃபும் என்னோடய அக்கா தான். அப்புறம் என்னோடய ஃபேமிலி, என்னோடய குட்டீஸு, என்னோடய அக்கா பிள்ளைங்க 2 பேரும், அப்புறம் என்னோடய அத்தான். ஸோ இதுதான் என்னோடய வந்து வேர்ல்டு. என்னோடய உலகத்தில் ரொம்ப முக்கியமானவங்க, என்னோடய உலகமே இவங்க தான் அப்படிங்கிறது தான் என்னோடய வாழ்க்கை. ஸோ பர்த்டே வந்து கேக் வெட்டினோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து தந்தாங்க எங்கள் அக்கா. என்னோடய ஒய்ஃப் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே எனக்கு வந்து கேக் தந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு அலையா விருந்தாளி மாதிரி 2 நத்தை வந்து வந்துருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து பார்த்ததே இல்லை, இவ்வளோ பெரிய நத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம நாராயணர் கையில் வலம்புரி சங்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஊதுற அளவுக்குள்ள சங்கு மாதிரி இருக்கிறத முதுகில் சுமந்துக்கிட்டு இந்த நத்தை இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே எனக்கு வந்து பிரம்மாண்டமாக என்னடா இவ்வளோ பெரிய சங்கு இருக்குது, நத்தை இவ்வளோ பெரிய நத்தை இருக்குதாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் ஸ்பெஷலான பிளான்ட் அப்படின்னு சொன்னால் இது வந்து கூட்டு தக்காளின்னு தெரியும். ஸோ இது வந்து சொடக்க தக்காளியும் சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டில் நிற்கிது. ஸோ நிறைய இருக்குது எங்கள் வீட்டில் பக்கத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்ங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சொடக்க தக்காளியில் பழம் இருந்துச்சு. ஸோ பறித்து சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. இந்த சொடக்க தக்காளி நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க? இது உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.